நிறைய ஊர்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊர் ரிலீஸ் ஆகணும் கமெண்ட்ல போனீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் ரிலீஸ் ஆகிறது நாங்கள் பிளான் பண்றோம் நிச்சயமா. பாலாவோட காந்தி கண்ணாடி மூவிக்கு தேட்டர் கிடைக்காததுக்கு காரணம் சிவகார்த்தியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேட் போய்கிட்டு இருக்கு. 2 நாளா அவ்வளோ பிரச்சனை. திடீர்னு தேட்டர்ல ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டர்ல ஃபோன் இல்லை, ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தியேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா இது உண்மை கிடையாது. பாலாவோட டீம் சார்பா அவங்களே சொல்றாங்க, நாங்கள் வந்து மினிமம் தியேட்டர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணோம். இப்போ ஆடியன்ஸோட வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ்ல ஆரம்பிச்சோம். மக்கள் கொடுத்த வரவேற்புனால மட்டும்தான் கிட்டத்தட்ட ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ்ல ஆரம்பிச்சோம். மக்கள் கொடுத்த வரவேற்புனால மட்டும்தான் கிட்டத்தட்ட ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு. இதில் எங்கே எஸ்கே பிளாக் பண்ணாரு? பாலாவோட டீமுக்கே தெரியுது சிவகார்த்தியனோட படம் வந்து பெரிய படம். ஸோ மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த தேட்டர் ஃபுல்லாமே அவர் படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நேச்சுரல் தான். இந்த இடத்துல அஜித்தோ விஜயோ ரஜினி படமோ வந்திருந்தா இவங்களுக்கு தான் தேட்டர் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ ரஜினி பிளாக் பண்ணிட்டாரு, சூர்யா பிளாக் பண்ணிட்டாரு, விஜய் பிளாக் பண்ணிட்டாரு, அஜித் பிளாக் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்களா? அதே தான் எஸ்கேக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கும் சிவகார்த்தியனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. படம் ஏன் பண்ணுறாங்க? அவங்க சம்பாதிக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க, ஆடியன்ஸ்காண்டிலாம் பண்ணல. ப்ரொடியூசர் ஏன் பண்ணோம், டேரக்டர் ஏன் பண்ணோம், ஹீரோ ஏன் பண்ணோம். ஸோ அதனால அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க, அதை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் ஹை பட்ஜெட் படங்கள், ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரே ஸ்டெப் என்னன்னா, மினிமம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேயே அவங்க ஃபுல்லாக கலெக்ஷன் எடுத்துடணும்னு பார்ப்பாங்க. ஒருவேளை மூவி ஆவரேஜாக இருந்தால் இதை விட்டு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, கண்டிப்பாக நஷ்டம் தான் ஆவாங்க. ஸோ ப்ராஃபிட் பார்க்க முடியலனாலும் நஷ்டமாயிடக்கூடாதுன்னு தான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் பெய்ட் ரிவ்யூஸை கொடுப்பாங்க. பேட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் ரிவ்யூவாக இருக்கட்டும், பர்சனல் அந்த மாதிரி பெரிய பெரிய சேனலாக இருக்கட்டும், காசு கொடுத்து பேச சொல்லுவாங்க. ஸோ காசு கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லி மக்கள்கிட்ட கன்வே பண்ணுறாங்க. அந்த மக்கள் எல்லா பேருமே அதை தேட்டருக்கு போய் அதை காசாக மாற்றுறாங்க. ஸோ படம் ஒஸ்ட்டாகவும் ஆவரேஜாகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரொடியூசர் சைடில் இருந்து கண்டிப்பாக பெய்ட் ரிவ்யூஸ் பண்ண தான் வைப்பாங்க. ஏன்னா ஒரு வாரத்திலே அவங்க ப்ராஃபிட் எடுத்தாலும், இல்லைன்னா லாஸ் ஆகிடக்கூடாது, அட்லீஸ்ட் போட்ட பட்ஜெட்டாக அவங்களுக்கு திருப்பி வரணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே தான் தேட்டர் ஸ்டைல்லையும் பெரிய ஆக்டர்ஸோட மூவி வந்தால் அவங்க மூவி தான் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே இருக்கும். அது அஜித்துக்கும் சரி, விஜய்க்கும் சரி, அண்ட் ரஜினி, கமல், இவங்க எல்லா பேத்துக்குமே சரி, ஒரு 2-3 ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு இருக்கும் ஸ்டார்டிங் ஒரு வாரம். அதான் மத்ராசிக்கும் நடந்திருக்கு. சிவகார்த்தியன் மார்க்கெட்டிங்கில் கில்லாடி செம்ம ஸ்மார்ட்டான ஆள். அவருக்கு தெரியும் அவர் படம் நல்லா வந்திருக்கா நல்லா வரலையான்ட்டு. நல்லா வந்த படங்கள் எல்லாத்துக்குமே அவர் ஓவர் ப்ரொமோஷன் சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் பேச்சிலே நிறைய கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் அமரன் எடுத்துக்கலாம், எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருப்பார். அண்ட் அதே மாதிரி மாவீரன் ஆடியோ லான்ச்ல இது என்னோட கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பார். பட் இந்த முறை மிஸ் ஆகாது, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு அப்படின்றது. ஸோ அவர் பேச்சிலே அந்த கான்ஃபிடென்ட் தெரியும். அண்ட் மத்ராசியில் ஓகே மாதிரி தான் பேசியிருப்பாரு. அண்ட் அதிகமாக ப்ரொமோஷனும் அவர் சைட்ல இருந்து பண்ணவே இல்லை. ஸோ ப்ரொமோஷன் சைட்ல இருந்து வேணா அவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும் தவிர பாலாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நான் கண்டிப்பாக நினைச்சிருக்கவே மாட்டார். அவர் எதுக்கு தன்னை போல வந்த பாலாவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கணும்? ஆக்சுவலாக அவர் ஹாப்பியாக தான் இருப்பார். பாலாவும் நம்மளை மாதிரி வந்திருக்கேன், அவன் படமும் நல்லா பேசியிருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் இருப்பார். அழிக்கணும்லாம் கண்டிப்பாக நினச்சிருக்கவே மாட்டார். அதை தவிர்த்து ஏதாவது இந்த மாதிரி நடக்குதுன்னா டேரக்டர் சைடில் இருந்தோ ப்ரொடியூசர் சைடில் இருந்தோ தான் நடந்திருக்கும். எஸ்கே இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்க மாட்டார். இது எஸ்கேவோட படம்னால எஸ்கே தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எஸ்கேக்கு மேலே இருக்கிற ஹேட்டுக்கும் பாலாவோட காந்தி கண்ணாடி படத்தோட மத்ராசியும் வந்தனால இதில் மாட்டிக்கிட்டாரு. அண்ட் எஸ்கேக்கு சோசியல் மீடியாவில் பெரிய பிஆர் டீம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த இமேஜில் காட்டுற பர்சன்ஸ்லாம் மத்ராசி ஆவரேஜாக இருந்தாலும் சூப்பர்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதே இது தனுஷோட படம் குபேராக்கு அடித்து வெளுத்திருக்காங்க. எஸ்கேவோட ஆட்கள் தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்கேவோட பிஆர் டீம் தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் இங்க என்னன்னா, இதே ஆளு தான் எஸ்கேவோட மாவீரன் படத்தை கழுவி ஊத்துறாரு. அப்ப அது வந்து தனுஷோட பிஆரா? மாவீரனா மொக்கையா இருந்து ரொம்ப மொக்கை. ஸோ மூவி இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய மாஃபியா, எல்லாமே காசுக்காண்டி நடக்கிறது தான். இங்கே ஃபேன் வார்ஸும் சில டைம் பார்த்தீங்கன்னா காசுக்காண்டி தான் நடக்கும். மோஸ்ட்லி இதில் ஆக்டர்ஸ் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு கடமைக்கு ப்ரொமோஷன் பண்ணணுமா, ஆடியோ லான்ச்சில் பேசணுமா, அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த லாஸுமே இல்லை. குறிப்பாக டாப் ஆக்டர்ஸ்க்கு ஒரு மூவி ஃப்ளாப் ஆனாலும் அவங்களுக்கு வரிசையாக படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் அது கிடையவே கிடையாது. ப்ரொடியூசர் ஃப்ளாப் கொடுத்தாருன்னா அவர் லாஸ்ட்டில் போயிடுவார், நஷ்டத்தில் போயிடுவார். அதே மாதிரி டேரக்டர்னால் மவுஸ் காலியாயிரும்.
அடுத்து அவர் கூட படம் பண்ணால் யோசிப்பாங்க. ஸோ இந்த பெய்ட் ரிவ்யூஸு, நெகட்டிவ் ரிவ்யூஸு இது எல்லாமே யார் சைடில் இருந்து வரும்னா முக்கால்வாசி டேரக்டர் இல்லைனா ப்ரொடியூசர் இவங்க சைடில் இருந்து வரும். இதை தவிர்த்து ஃபேன் வார் சண்டை, இது காசுக்காண்டியும் நடக்கும், லவ் காண்டியும் நடக்கும். என்னோட ஃபேவரட்டான ஆள் படத்துக்கு நீ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தல, நான் உன்னோட ஃபேவரட்டான ஆளுக்கு நான் நெகட்டிவ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேன் வாரும் நடந்துட்டு இருக்கும். ஸோ காந்தி கண்ணாடி மூவி ஸ்மால் பட்ஜெட்டு, பாலா இப்போ தான் வராரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சமான ஸ்க்ரீன்ஸில் இட்டுப்போன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் அவங்க டீம் எல்லா பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடியன்ஸ்கிட்ட வரவேற்பு கிடச்சதுக்கப்புறம் நல்ல படம் கவலைப்பட அவசியமே தேவையில்லை. நல்லா இருக்குன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் ஷோஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் அவங்க பாலோட டீம் சார்பாக பண்ணுறாங்க. அண்ட் ஷோ எக்ஸ்டெண்டாக மக்களும் வந்து பார்க்குறாங்க. அவங்க பயப்பட தேவையே இல்லை. அண்ட் எஸ்கேவும் இந்த பெருசாக கண்டுக்க மாட்டார். அவருக்கு என்ன அடுத்த படம் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தமா, இல்லை அவருக்கு என்ன லாஸாக அவர் என்ன இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணாரா? இல்லை எஸ்கே பாலாவை அழிக்கணும்னா நினைக்க மாட்டார். உண்மையிலே ஹாப்பியாக தான் இருப்பார். என்னைய மாதிரியே ஒரு பையன் ஒரு டிவி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இப்போ சினிமாவில் ஒரு ஃபஸ்ட்டு படமே ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கானா அவர் சந்தோஷம் தான் படுவார். அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு எஸ்கே அங்கே இவர் இப்படி பண்ணியிருப்பா அவர் இப்படி பண்ணியிருப்பாருன்னா இந்த ஃபேன் வார்னால் நடக்குது. நம்மளே வேணால் சொல்லிக்கலாம் எஸ்கே தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவோ ஒரு சண்டேவோ நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலான்னு தவிர எஸ்கேப்லாம் நினச்சிருக்க மாட்டார். மூவி பேனர் கிழிச்சதா அது கூட ஃபேன் வாராக தான் இருக்கும். நான் சொன்னது கரெக்டாக தப்பாக இருக்கான்றது நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை எஸ்கே தான்ப்பா இப்படி பண்ணியிருப்பார், எஸ்கேவோட கேரக்டரை வேறு இருந்தாப்பா அப்படின்னா நீங்களும் அதுலேயும் கமெண்ட்டில் சொல்லலாம். ஐயோ அண்ணெல்லாம் பெரிய ஆளுங்க, அண்ணன் இருக்க உயரெல்லாம் வேற, அண்ணன் படத்துக்கு ஓப்பனிங்லாம் வேற. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அண்ணன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் 10 பேர் நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படிதான். மற்றபடி இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னா வந்து வி டோன்ட் ஹேவ் டேட்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரமுமே வந்து 5 படம் 6 படம் 7 படம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த தேதி வந்து எங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சது. சரி ஓகேன்னு சொல்லி வி ப்ரொசீட், அவ்வளோதான். இங்கே யாரு கூடயும் வந்து போட்டி போடுறதுக்கோ அவங்களோட இது பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருமே பண்ணல. அந்த படத்தை காட்டிலும் காந்தி கண்ணாடிக்கு ஒரு நல்ல வரவேற்பு, நல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக ஈக்குவலாக அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது, எங்கள் படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக கம்பேரே நம்ம பண்ணக்கூடாது. அது அவ்வளோ பெரிய படங்கள், இது நம்ம சின்ன படங்கள் வரவேற்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸில் ஆரம்பித்தோம். மக்கள் கொடுத்த வரவேற்புனால மட்டும்தான் கிட்டத்தட்ட ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு. நம்ம படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக நினைக்கும் போது இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாலாஜி சிவாக பாதம் தொட்ட நன்றிகள். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்ல வந்திருக்க மக்களே. நம்மளுடைய காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 5வது நாள் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன தேட்டர் கம்மியாக இருந்தாலும் இங்கே கொடுத்த வரவேற்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு தேட்டர் கொடுங்க, இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட மக்கள் கொடுத்த வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகாத ஊர்லேயும் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த படம் அதாவது சமீபத்தில் கூட தேட்டர் விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது தேட்டர் ஓனர் ஒரு அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் கொல் சத்தம் கேட்குது, குடும்பமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி ஒரு படம் எடுத்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தை கொடுக்கும்போது மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு, அன்புக்கு, ஆதரவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னுடைய பாதம் தொட்ட நன்றிகள். நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகலை அப்படின்லாம் சொன்னாங்க. எந்த ஊர் ரிலீஸ் ஆகலை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் ஆகிறது நாங்கள் பிளான் பண்ணுறோம். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டுமொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் விசிட் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக நான் வரேன். ரொம்ப நன்றி மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப எமோஷனல் ஆகுது, ரொம்ப நன்றியாக தோணுது. லவ் யூ.